ஹரே கிருஷ்ணா. திருப்பாவை பாசுரம் 5. மாயனை மன்னவட மதுரை மைந்தனை தூய பெருநீ யமுனை துறைவனை தூய பெருநீ யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவானின்றனவும் போய பிழையும் புகுதருவானின்றனவும் தீயினில் தோசாகும் செப்பேலோரெம்பாவாய் தீயினில் தோசாகும் செப்பேலோரெம்பாவாய் மாயனை மன்னவட மதுரை மைந்தனே. சென்ற பாசுரத்தில் பகவான் கிருஷ்ணரின் கணக்கில்லாத கருணை திறத்தையும் ஆற்றலையும் புலப்படுத்திய ஆய்ச்சியர்கள் இந்த திருப்பாசுரத்தில் அவனுடைய அளவிலா அருள் திறத்தினை மேலும் விவரிக்கின்றார்கள். திருமாலின் திருப்பெயரை பலமுறை பண்ணி பண்ணி பேசி பழகுகின்ற மகிழ்கின்ற போக்கு இப்பாடலில் வெளிப்படுகின்றது. தொடக்கத்திலேயே மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை என்று விളിக்கின்றனர். மாயனாக இருந்து நம்முடைய பாவங்களையெல்லாம் மாய்ப்பான் என்னும் உட்பொருள் தொடக்கத்திலேயே பெறப்படுகின்றது. இறைவனுடைய வழிகளும் செயல்களும் மாயமானவை, வியப்பானவை. நேயனாக விளங்குகின்ற மாயன் நல்வழி காட்டும் நாயகன் என்பதனை முதற் சொல்லிலேயே குறிப்பிட்ட ஆய்ச்சியர் மண்ணு வடமதுரை மைந்தன் என்று மேலும் கூறுகின்றனர். மண்ணுதல் என்றால் நிலை பெறுதல் என்பது பொருள். நிலை பெற்ற வடமதுரையில் பிறந்த மைந்தன் என்பது இத்தொடரின் பொருள். மைந்து என்றால் வலிமை என்பது பொருள். கண்ணன் பிறக்கும் போதே கம்சனின் சிறையில் இருந்த அவனுடைய தாய் தந்தையர்களின் கால் விலங்குகள் இற்று முறிந்து போய்விட்டன. தந்தை காலின் பெரு விலங்கு தான் அவிழ நல்லிருக்கன் வந்த எந்தை என்னும் தொடரை நினைவுபடுத்தி கொள்ளலாம். இந்த வடமதுரை மைந்தன் பருவம் வாரா அளவிலேயே அசுரர் குலத்தில் உதித்த தன் மாமனாகிய கம்சனை வதைத்த மிடுக்கினை காணலாம். மாயன் என்றும் வடமதுரை மைந்தன் என்றும் சொன்னவர்கள் மூன்றாவதாக தூய பெருநீர் யமுனை துறைவன் என்றும் சொல்கிறார்கள். யமுனை என்றாலே கருமை என்பது பொருள். யமுனை நதி கருமை நிறம் வாய்ந்தது. அந்த யமுனை துறைவன் கண்ணனே ஆவான். தூய்மை உடைய வெள்ளம் பறந்து பாயும் யமுனை ஆற்றங்கரையிலே
அவன் நாடி பாடி மகிழ்ந்தவன். எனவேதான் தூய பெருநீர் யமுனை துறைவன் என்றனர். ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கு என்பது நான்காவதாக அவர்கள் மொழியும் திருநாமப் பெருமையாகும். குற்றம் ஒன்றில்லா கோவலர் என்று இடையலர் குலம் புகழ்ந்துரைக்கப்பட்டது. தமிழின் முதற் காப்பியமாம் சிலப்பதிகாரத்திலும் இடையர் குலத்தின் ஏற்றம் இளங்கோவடிகளால் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. வன்னிலமாம் குறிஞ்சிக்கும் மென்னிலமாம் மருதத்திற்கும் இடைப்பட்ட நிலமாம் முல்லை நிலத்தில் வாழும் மக்கள் இடையர் எனப்பட்டனர். இவ்விடையர்கள் ஆக்களை மேய்த்ததால் ஆயர் எனப்பட்டனர். அந்த ஆயர் குலத்தில் தோன்றிய நந்தகோபன், யசோதை ஆகியவர்களால் ஆயர்பாடியில் வளர்க்க பெற்ற அருஞ்செல்வனே கண்ணன் ஆவான். ஆயர்குல அணிவிளக்கு என்று கண்ணன் அழைக்கப்படுவதிலேயே ஒரு பொருள் உண்டு. ஆயர் குலத்திற்கே விளக்காக இருக்கிறான் என்பதற்கு மேலும் ஒரு உட்பொருள் இத்தொடரில் புதைந்து கிடக்கின்றது. வேதம் ஓதியும் காண முடியாத கடவுளை மாடு மேய்த்து ஆயர்கள் கண்டு கொண்டார்களாம் என்னும் கூற்றில் கண்ணபெருமானின் சௌலபியம் எளிமை புலப்படுத்தப்படுகின்றது. ஐந்தாவதாக தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று பரவி போற்றுகிறார்கள். திருமறைக்கும் எட்டாதவன் யசோதை கட்டிய வயிற்றில் கட்டுப்பட்டான் என்பது விளங்க தாமோதரன் என்ற சொல் பெய்யப்பட்டுள்ளது. கயிற்று தழும்பை வயிற்றில் உடையவன் என்னும் விளக்கத்தை உள்ளடக்கி நிற்கும் சொல்லே தாமோதரன் என்பது. யசோதை கட்டிய கயிற்றால் தன் வயிற்றில் தழும்பு ஏற்பட கண்ணன் நாயர்பாடியில் வசித்தான் என்பது கண்ணனுடைய பால சரித்தமாகும். கண்ணனுடைய எளிமைக்கு சான்றாக அவனுடைய வயிற்று தழும்பு திகழ்கின்றது. தன்னுடைய பிறப்பினால் தன்னை பெற்ற வயிற்றுக்கு பெருமை சேர்த்தவன் என்பது தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்ற தொடரால் பெறப்படுகின்றது. தன் வயிற்று தழும்பினால் தாயை வாழ்வித்து உலகையும் வாழ்வித்தவன் தாமோதரன். இனி ஒருமுறை அவனுடைய திருப்பெயர்களை ஒழுங்கே பார்ப்போம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாங்கள் நாட்காலே நீராடி தூயவர்களாய் வந்தனைத்தும் தூய மலர்கள் தூவித் தொழுதனையும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தனையும் எடுத்து சொல்கிறார்கள். இவ்வாறு அகத்தூய்மையோடு அன்பு செலுத்தினால் ஏற்கனவே செய்த பிழைகளும் இனிமேல் ஏற்படக்கூடிய பிழைகளும் தீயினில் பஞ்சு போல தீந்துவிடும் என்று சொல்கிறார்கள். இதனால் முற்காலத்தே அறியாமல் செய்த பிழைகளும் பிற்காலத்தே நேரக்கூடிய பிழைகளும் கண்ணனுடைய திருப்பெயர்களை முறையாக உச்சரித்தால் போய்விடுவதோடு புது வாழ்வு பெறலாம் என்னும் நம்பிக்கையை ஊட்டுவது போல ஆய்ச்சியர்கள் பேசுகின்றனர். இத்திருப்பாசுரத்தின் வழி திருமாலின் திருப்பெயர்களை சொல்லிக்கொண்டு பாடி பரவி கொண்டு நோன்பு நோற்று அவனுடைய அடிகளை அடைய முடியும் என்பதனை உறுதியாக கூறுகிறார்கள் ஆயர்பாடி பெண்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.